37 கோடி பேர் ஆயுஷ்மான் பாரத் மூலமாக காப்பீடு அட்டையை பெற்றிருக்கின்றார்கள். 1,25,00,000 ரூபாய் மத்திய அரசு இந்த காப்பீடுக்காக நாம் செலவு செய்திருக்கின்றோம். தூய்மை இந்தியா திட்டத்தை துவங்குவோம் 2014 அக்டோபர் மாதத்தில் கொண்டு வந்திருக்கோம். 12 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு திட்டத்தின் மூலமாக முதல் முறையாக கழிவறை கட்டி கொடுத்திருக்கின்றோம். விவசாயிகள் பயன்பெற பயிர் காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிங்க. 2014 2016 பிப்ரவரி இதை ஆரம்பிச்சோம். கடந்த 8 ஆண்டுகளில் மட்டுமே நிவாரணமாக பயிர் காப்பீடு நிவாரணமாக 1,75,000 கோடி ரூபாய் விடுவித்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக பிஎம் கிசான் திட்டத்தை துவங்கணும். அது 2019 பிப்ரவரியிலிருந்து அந்த திட்டத்திற்கு மட்டுமே 3,68,000 கோடி ரூபாய் 11 கோடி விவசாயிகளுக்கு செலவு செய்திருக்கின்றோம். நாட்டினுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பொழுது கூரை வீடுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்கின்ற சங்கல்பத்தை எடுத்தோம். 2016 ஏப்ரல் திட்டத்தை ஆரம்பித்து இதுவரை 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் எம்எஸ்எம்இ குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் நம்முடைய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடன் உதவி திட்டம் இந்தியாவில் முதலாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தோம். 2015 ஏப்ரல் அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் 32,40,000 கோடி ரூபாய் நம்முடைய தொழில் முனைவோர்களுக்கு முத்ரா கடன் மூலமாக மத்திய அரசு கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய திட்டங்கள்ல ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் இந்த முத்ரா யோஜனா. ராமர் கோவில் கட்டுவோம், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்வோம் என்று 2014 சொன்னோம். 2019 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நவம்பர்ல வந்துச்சு. 2024 ஜனவரி மாதம் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றோம். இது நம்முடைய ஆட்சியினுடைய முதல் 5 ஆண்டுகள். எல்லா வாக்குறுதியும் நண்பர்கள் முன்னாடி சொல்றதுக்கு பதிலா முதல் 10 முக்கியமான 10 உங்கள் முன்னால் சொல்லியிருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து நீங்க ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு நம்முடைய 2014 மேனிஃபெஸ்டோ எடுத்து நீங்க மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோமா செய்யவில்லை என்பதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2019 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மக்கள் மறுபடியும் ஆதரவு கொடுத்து 2019 நம்மை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அப்ப நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அதுல முக்கியமான 10 உங்கள் முன்னால் வைக்கின்றோம். குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தோம். 2019 டிசம்பர் மாதம் கொண்டு வந்தோம். விவசாயிகள் பயன்பெற கிசான் கடன் அட்டை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 டிசம்பர்ல கொண்டு வந்தோம். இன்னைக்கு 7.7 கோடி விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் கேசிசி திட்டம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் கொண்டு வருவோம் சொன்னாங்க. 2019 செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கு 60 வயதிற்கு மேல் விவசாயம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாசம் 3,000 ரூபாய் ஓய்வூதியம். நாட்டில் இதுவரைக்கும் 24,60,000 விவசாயிகள் இதில் பயன்பெற்று இருக்கின்றார்கள். மீனவர்கள் பயன்பெற மத்ஸ்ய சம்பத்த யோஜனா திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சோம். 2020, 21, 24, 25 மட்டுமே 9,407 கோடி ரூபாய் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக செலவு செய்திருக்கின்றோம். 2025 ஆண்டு முடியும் பொழுது, அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் முடியும் பொழுது இந்தியா $5 டிரில்லியன் என்று சொன்னோம். 2019 சொன்னோம். இன்னைக்கு இந்தியா 4.1 டிரில்லியன். இன்னைக்கு நாம ஜூன்ல இருக்கோம். 4.1 டிரில்லியன். குறிப்பாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனால 2 ஆண்டுகள் 2020, 2021 கொரோனா பெரும் தொற்றுல நம்ம மாட்டியும் கூட நம்ம சொன்ன டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஜப்பான் நாட்டை முன்னேற்றம் செய்து உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். எனக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 2027 இந்தியா 5 டிரில்லியன் பொருளாதாரத்தை தொடும் என்கின்ற ஒரு இலக்கை அவங்களே கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய குரோத் சார்ட்டை வச்சு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்துவோம் என்று 2019 மேனிஃபெஸ்டோல சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் திட்டத்தை ஆரம்பித்தோம். நாட்டில் 12 கோடி வீடுகள், அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய வீடுகள்ல 76% நாட்டு மக்களுடைய வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நாட்டில் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்போம் என்று 2019 சொன்னோம். 2019 ஆகஸ்ட் திட்டத்தை துவங்கினோம். தமிழகம் உட்பட தமிழகத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரி உட்பட 75 மருத்துவக் கல்லூரிகளும் கொடுத்து விட்டோம். நாட்டில் 5 ஆண்டுகளில் 60,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை போடுவோம் நம்ம சொன்னோம். 2019 2024 முடியறக்குள்ள மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் ஞாபகப்படுத்துறோம். கொரோனா தொற்று இருந்தும் கூட 5 ஆண்டுகள்ல 56,701 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே நாம் போட்டிருக்கோம். நாட்டில் புதிதாக 200 நவோதய வித்யாலயா கேந்திரிய வித்யாலயா ஆரம்பிப்போம் சொன்னோம். 2019 ஆண்டுகளுக்கு பிறகு 113 கேந்திரிய வித்யாலயா நவோதயா பள்ளிகள் நாம திறக்க ஒப்புதல் வாங்கியிருக்கின்றோம், திறந்திருக்கின்றோம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள சிங்கிள் டிஜிட்
அதாவது ஒற்றை எண்ணிக்கை அடிப்படையில் கொண்டு வந்துருவோம். நம்முடைய நாட்டில் மிக இரட்டை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறாங்க, பர்சன்டேஜ் இதில் கொண்டு வந்துவோம் என்று சொன்னோம். நாம் சொன்ன 2012 16.2 விழுக்காடு வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க. $2.15, அதாவது $180 ரூபாய் கீழே அவங்களுடைய வருமானம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அது 2.3% குறைச்சிருக்கிறோம். 16.2 ஆரம்பித்து இந்த 13 ஆண்டுகளில் 2.3% ஒற்றை இலக்குக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவும் ஒரு பெரிய சாதனையாக நாம் பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கூட ஒரு முறை நீங்கள் அலசி ஆராய வேண்டும், மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து 2024 ஆட்சிக்கு வந்த பொழுது 10வது ஆண்டு முடித்து மக்கள் மறுபடியும் 3வது முறை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 3வது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது நாம் தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் கொடுத்திருக்கோம். அந்த தேர்தல் வாக்குறுதியினுடைய முக்கியமான அம்சத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்ச கடனாக 20 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்துவோம் என்று சொன்னோம். அதை அக்டோபர் 2024 செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர் யாராக இருந்தாலும், அவங்க என்ன வருமானம் பெற்றிருந்தாலும் கூட 70 வயசுக்கு மேல முழுவதுமாக அதை கொடுப்போம் என்று சொன்னோம். தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்த தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 2024 நாடு முழுவதுமே 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 2024 சொல்லியிருந்தோம், உலகத்தில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைப்போம் என்று சொன்னோம். சொன்ன பிறகு செப்டம்பர் 2024 சிங்கப்பூரிலிருந்து, அமெரிக்கா ஹூஸ்டனிலிருந்து வரிசையாக நம்முடைய திருவள்ளுவர் கலாச்சார ஸ்தாபனத்தை அறிவித்திருக்கின்றோம், தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம். நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் அகற்றுவோம் என்று சொன்னோம். இன்னைக்கு 2026 மார்ச் முடியும் பொழுது நம்முடைய நாட்டில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்காது என்கின்ற சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல 2014, 2019, 2024 3 தேர்தல் வாக்குறுதியும் கூட நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லா மதம் எல்லா சமுதாயத்திற்கு ஒரே ஒரு சட்டம் என்று சொன்னோம். அதை நிச்சயமாக பாஜக நிறைவேற்றும், அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை 11 ஆண்டுகள்ல நம்முடைய நாடு எங்கே சென்றிருக்கிறது, நம்முடைய கட்சி என்ன செய்திருக்கின்றோம். அதன் பிறகு தமிழகத்திற்கும் அகில இந்தியாவிற்கும் ஒரு விஷயத்துல கம்பேரிசன். அவங்க என்ன இந்தியா அளவில் என்ன இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இந்திய அளவில் இங்க கூட பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அவங்க இருக்கிறாங்க. இந்த இதுல ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு துவங்கணும். 53 கோடி பேர் இந்தியாவில் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு வங்கி கணக்கு துவங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் 1,69,00,000 கடந்த 11 ஆண்டுகள்ல முதலாக வங்கி கணக்கு துவங்கி இருக்கிறாங்க. நாட்டில் 52 கோடி முத்ரா லோன் கொடுத்திருக்கோம், 32 லட்சம் கோடி. தமிழகத்தில் 5,79,00,000 முத்ரா லோன் கொடுத்திருக்கோம், 3,20,000 கோடி. இந்தியாவில் முத்ரா லோன்ல தமிழகம் முதல் படியான மாநிலமாக இருக்கின்றோம். ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவில் 37 கோடி கொடுத்திருக்கோம், தமிழகத்தில் 80 லட்சம் கொடுத்திருக்கின்றோம். டேப் வாட்டர், அதாவது குடிநீர் குழாய் மூலமாக 12.2 கோடி வீடுகள் கொடுத்திருக்கோம், தமிழ்நாட்டில் 89,23,000 வீடுகள் கொடுத்திருக்கின்றோம். அதே போல டாய்லெட் 12 கோடி இந்தியாவில், தமிழகத்தில் 60,09,000 பேருக்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாக கழிப்பறை அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது. உஜ்வாலா யோஜனா எல்பிஜி சிலிண்டர் நாட்டில் முதலாக 10,30,00,000 பேருக்கு கடந்த 11 ஆண்டுகள்ல கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு. தமிழகத்தில் முதலாக கேஸ் சிலிண்டர் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை 40,99,000 குடும்பங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கும். அதே போல PM ஆவாஸ் யோஜனா கிராமப்புறம் 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். தமிழகத்தில் 6,41,532 வீடுகள் கட்டியிருக்கின்றோம். அதே போல இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான PM கௌசல் விகாஸ் யோஜனா 1,42,00,000 இளைஞர்களை நாடு முழுவதுமே நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் 8,68,443 இளைஞர்கள் இதை பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். 1,76,000 ஸ்டார்ட் அப், 118 யூனிகான் இதெல்லாம் நாம உருவாக்கி இருக்கின்றோம். தமிழகத்தில் 10,814 ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல அட்டல் டிங்கரிங் லேப் 3,500 ஸ்டார்ட் அப் இன்குபேட் பண்ணி 32,000 ஜாப் உருவாக்கி இருக்கோம். தமிழ்நாட்டில் 10,000 அட்டல் டிங்கரிங் லேப், இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் 975. PM கிசான் 11 கோடி விவசாய நண்பர்கள்லாம் சூலூர்ல இருந்து வந்திருக்காங்க பைப்லைன் பிரச்சனை சார்பாக, அவங்களுக்கு தெரியும். 11 கோடி விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டம் கொடுத்திருக்கோம். 3,68,000 கோடி செலவு செய்திருக்கின்றோம். தமிழகத்தில் 22,58,000 விவசாயிகளுக்கு 11 கோடியே 3,665 11 கோடியே
11,365 கோடி 11,365 crore PM கிசான்ல கொடுத்திருக்கின்றோம். அதே போல PM ஃபசல் பீமா யோஜனா இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 23 கோடி விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 86 லட்சம் விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதே போல நேஷனல் ஹைவே தமிழகத்திற்கு மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2100 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை 11 ஆண்டுகள்ல கட்டி கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகம் 7000 கிலோமீட்டர் தாண்டி தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்தில் இருக்குது. இதெல்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையாக இந்த நாள் 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி அமைத்த பிறகு பத்திரிகை முன்பு வைக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சில விஷயங்களையும் நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். மெட்ரோ கோயம்புத்தூருக்கு விரைவில் மெட்ரோ வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான எல்லா பிரயத்தனம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 2014 வெறும் 5 நகரத்திற்கு மட்டும் மெட்ரோ இருந்துச்சுங்க. எனக்கு 23 நகரங்களுக்கு மெட்ரோ வந்திருக்கிறது. வெறும் 248 கிலோமீட்டர் வழித்தடம் இருந்துச்சு மெட்ரோ, இன்னைக்கு 1000 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஏர்போர்ட் 2014 74 ஏர்போர்ட் இருந்துச்சு, இன்னைக்கு 160 விமான நிலையங்கள். 1,51,00,000 பேர் இந்த உடான் ஸ்கீமை பயன்படுத்தி முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்திருக்கின்றார். அமிர்த் பாரத் ஸ்கீம்ல 1300 ரயில்வே நிலையங்களை புதுப்பித்திருக்கின்றோம். அதே போல ஏற்கனவே சொன்னது போல ஆர்டிகல் 370 35A அதையெல்லாம் நாம் எடுத்திருக்கின்றோம். நக்சல் வயலன்ஸ் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் 81% குறைத்திருக்கின்றோம். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், இந்த தமிழக அரசு அதிகமாக ஸ்டிக்கர் ஒட்டுறது எங்க ஊர்ல செல்போன் செய்யறாங்க, எங்க ஊர்ல அது செய்யறாங்கன்னு, அது மத்திய அரசினுடைய முழுமையான திட்டம். 1,60,000 கோடி ரூபாய் 14 செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்தியா உலகத்தினுடைய 2வது பெரிய செல்போன் மேனுஃபேக்சராக மாறி இருக்கின்றோம். 25 கோடி இந்தியர்களை பாவர்ட்டி, அதாவது கடுமையான ஒரு கோரமாக இருக்கக்கூடிய வருமான கீழே 180 ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களை மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். 25 கோடி பேர்த்த புதிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருக்கோம். அக்னிவீர் ஸ்கீம்ல 1 லட்சம் இளைஞர்களுக்கு மேல நம்முடைய இந்தியன் ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவியில ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல 10 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று ஆரம்பித்தோம் ரோஸ்கார் மேளா, அதையும் நிறைவேற்றி இருக்கின்றோம். இது போன்ற ஒரு துறையிலும் கூட நம்முடைய சாதனை பெரிதாக இருக்கிறது.